Hi students, welcome to Neet Optics. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா தமிழ்நாடு செல்ஃப் ஃபைனான்சிங் மெடிக்கல் காலேஜ் வைஸ் ஃபீஸ் தான் பார்க்க போறோம். எக்கச்சக்கமான நம்ம ஸ்டூடண்ட்ஸ் வந்து செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ்ல போய் சேர்ந்துட்டாங்க. சேர்ந்த பிறகு எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணியிருந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான் இப்போ பார்க்க போறோம். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுமே அவங்கவுங்க காலேஜில் சேர்ந்த ஃபீஸ் எவ்வளோ ஃபீஸ் சார் இருக்கு, என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்மகிட்ட ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட நீட் ஆப்டிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம காலேஜ் வைஸ் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸ் நம்மகிட்ட ஷேர் பண்ண விஷயத்தை நம்ம பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு குறிப்பிட்ட காலேஜில் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கு சார், இன்னொரு சில காலேஜில் வந்து பேஷண்ட் ஃப்ளோலாம் ரொம்ப கம்மியாக இருக்குது சார், பட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் நல்லா இருக்குது சார். நியூ காலேஜஸ்லாம் வந்து அவ்வளோவா இல்லை சார், பட் இருந்தாலும் எங்களுக்கு வேறு வழி இல்லாமல் நாங்கள் சேர்ந்துருக்கோம், பேஷண்ட் ஃப்ளோ இல்லை அப்படிங்கிறத நிறைய குற்றச்சாட்டை வச்சுருந்தாங்க நம்மகிட்ட. அதில் சில காலேஜஸில் வந்து பேஷண்ட் ஃப்ளோ கம்மியாக இருக்குது, பட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருக்குது, டீச்சிங் நல்லா இருக்குது, கோச்சிங் எல்லாமே நல்லா இருக்குது. லேப்லாம் போய் பார்த்தோம், லேப் எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்குது சார். அதனால வந்து எங்களுக்கு ஒரி கிடையாது. பேஷண்ட் ஃப்ளோவை நாங்கள் வேறு ஹாஸ்பிட்டலில் கூட நாங்கள் போய் பெர்மிஷன் வாங்கி கூட நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை சொல்லியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாமே கரெக்டு. பட் எல்லா மெடிக்கல் காலேஜ் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ்லையும் ஒரே மாதிரி ஃபீஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஒரே மாதிரி ஃபீஸு கிடையாது. ஒரே மாதிரி ஃபீஸு கிடையாது. நம்ம கவர்மெண்ட் வந்து செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜுக்கு ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதோட எக்ஸ்ட்ராவே தான் வாங்கிட்டு இருக்காங்க. அதோட எக்ஸ்ட்ரா 4 or 5 lakhs கிட்ட மேக்ஸிமம் வாங்கிட்டு தான் இருக்காங்க. அதை பற்றி எவ்வளோ காலேஜ் வைஸ் வருது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாங்க ஃபர்ஸ்ட் பிஎஸ்ஜி மெடிக்கல் காலேஜ், எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் விரும்பக்கூடிய ஒரே மெடிக்கல் காலேஜ் பிஎஸ்ஜி மெடிக்கல் காலேஜ். ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கக்கூடியது பிஎஸ்ஜி மெடிக்கல் காலேஜ் தான் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுப்பாங்க. அப்படி பார்க்கும்போது பிஎஸ்ஜிக்கு எவ்வளவு சார் வருது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 7.5 lakhs வருதான். 7.5 lakhs வந்து டியூஷன் ஃபீஸ் வருதுன்னு சொல்லி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லியிருந்தாங்க. வித் ஹாஸ்டல் நாங்க பாக்குறது ஃபுல்லாமே வித் ஹாஸ்டல் தான் இப்ப பார்க்க போறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் கேஎம்சிஹெச் மெடிக்கல் காலேஜ்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 8 lakhs கிட்ட வருதான். 8 lakhs வந்து டியூஷன் ஃபீஸ் பிளஸ் ஹாஸ்டல் ஃபீஸ் எல்லா ஃபீஸுமே சேர்த்து 8 லட்சம் ரூபாய் வருது பெர் இயருக்கு. வித் ஹாஸ்டல் தான் நம்ம பார்க்க போறோம், வித்தவுட் ஹாஸ்டல் பார்க்க போறது கிடையாது. ஓகேவா? நெக்ஸ்ட் கற்பகம் மெடிக்கல் காலேஜ், கற்பகம் மெடிக்கல் காலேஜ்லயும் 8 லட்சம் ரூபாய் வருது. 8 லட்சம் ரூபாய் வருது. பட் கற்பகம் மெடிக்கல் காலேஜ்ல பேஷண்ட் ஃப்ளோ வந்து கம்மியா இருக்குன்னு சொல்லி எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னாங்க. கிட்டத்தட்ட 4 or 5 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேஷண்ட் ஃப்ளோ கம்மியா இருக்கு ப்ரோ அப்படிங்கறத சொன்னாங்க. நாங்க அப்கிரேடேஷன் போலான்னு சொன்னாலும் பட் செம ஃபைன்ஸ். இப்ப நீங்க வந்து ரீஅலாட்மெண்ட் எடுக்கிறீங்க. இப்ப வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் வந்து மாதா மெடிக்கல் காலேஜ் எடுத்துக்கேன். மாதால இருந்து நான் வந்து வேற ஏதாச்சும் முத்துக்குமரன் மெடிக்கல் காலேஜோ இல்ல வந்து பனிமலர் மெடிக்கல் காலேஜுக்கோ போய் சேரும் போது நான் ரீஅலாட்மெண்ட் வாங்கி நான் அந்த காலேஜ்ல எனக்கு சீட்டு கிடைச்சு நான் சேர்ந்தேன்னா மாதா மெடிக்கல் காலேஜ்ல 25,000 ரூபாய் ஃபைன் வாங்குறதா நம்மளுக்கு வந்து ஸ்டூடெண்ட் சொல்லியிருக்காங்க. ஒரு ஸ்டூடெண்ட் சொல்ல 3 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க மாதா மெடிக்கல் காலேஜ்ல சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸ். அது மாதிரி சில காலேஜஸ்ல வந்து ஃபைன் கலெக்ட் பண்றாங்க. நீங்க ரீஅலாட்மெண்ட் வாங்கி போனீங்க அப்படின்னா 25,000 30,000 சொல்லி ஃபைன் கலெக்ட் பண்றதா நம்மளுக்கு நியூஸ் வந்திருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் எஸ்ஆர்எம் மெடிக்கல் காலேஜ், எஸ்ஆர்எம் மெடிக்கல் காலேஜ்ல 8 லட்சம் ரூபாய் வருதான் ஃபீஸ் பெர் ஆனம். 8 லட்சம் ரூபாய் வருது. நெக்ஸ்ட் வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ், வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ்ல ஒருத்தவங்க அட்மிஷன் ப்ரொசீஜர்ல நின்றுகிட்டே எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க. சார் இவ்வளவு ஃபீஸ் வருது, இவ்வளவு ஒர்த்தா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பா வேலம்மாள்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கும், பேஷண்ட் ஃப்ளோ நல்லா இருக்கும், எல்லாமே சூப்பர் குட், வெல் குட். இதோட நான் பெட்டர் என்ன சொல்றேன்னா ரீஅலாட்மெண்ட் வாங்கி வேற ஏதாவது பிஎஸ்ஜி கேஎம்சிஹெச் அந்த மாதிரி காலேஜுக்கு போறது இன்னும் பெட்டரா இருக்கும் அப்படிங்கறதா என்னோட ஒப்பீனியன். அப்ப வேலம்மாள்ல எவ்வளவு சார் வாங்குறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 9.6 lakhs, 9.6 lakhs வித் ஹாஸ்டல் பெர் ஆனம். 9.6 lakhs பெர் ஆனத்துக்கு ஒரு வருஷத்துக்கு வாங்குறாங்க வித் ஹாஸ்டல் தான். ஓகே. மேல்மருவத்தூர் மெடிக்கல் காலேஜ், மேல்மருவத்தூர் மெடிக்கல் காலேஜ் 7.95 வாங்குறாங்களாம். 7.95 lakhs வாங்குறாங்க. எல்லா ஹாஸ்டல் ஃபீஸ் எல்லாம் சேர்த்து 7.5 lakhs வாங்குறாங்களாம். மேல்மருவத்தூர் மெடிக்கல் காலேஜ் வந்து டீசென்ட், எப்படி சொல்லணும், ஓரளவு வந்து நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் குட்டா இருக்கும். பேஷண்ட் ஃப்ளோ ரொம்ப மோசமாவும் இருக்காது, ரொம்ப அதிகமாவும் இருக்காது. ஓரளவு ஒரு நாளைக்கு ஒரு 200 பேர் வந்து அவங்கள வச்சு நம்ம ட்ரீட்மெண்ட் பாக்குற அளவுக்கு பேஷண்ட் ஃப்ளோ நம்மளுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னாங்க. நெக்ஸ்ட் வந்து கற்பக விநாயகா மெடிக்கல் காலேஜ், கற்பக விநாயகா மெடிக்கல் காலேஜில் ஆல்ரெடி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் போன வருஷத்துக்கும் அதுக்கு முந்தின வருஷமும் படிச்சிட்டு இருக்காங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் சொன்ன டேட்டா வச்சு இந்த வருஷத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கு. இந்த வருஷம் கொஞ்சம் ஃபீஸ் எக்ஸ்ட்ரா இருக்கு. எவ்வளவு சார் ஃபீஸ் எக்ஸ்ட்ரா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 7.2 lakhs இருக்கும். 7.2 lakhs. இதுல இன்னொரு விஷயம் சொன்னாங்க கற்பக விநாயகால
ஃபர்ஸ்ட் இயர் மட்டும் தான் இந்த ஃபீஸ் வரும் உங்களுக்கு. செகண்ட் இயர்ல இருந்து ஃபோர்த் இயர் வரையும் அதோட கம்மியா தான் வரும். எவ்வளவு சார் கம்மியா வரும்னு கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்கன்னா 6.5 lakhs கிட்ட தான் வருமா பெர் இயர். செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர்லாம் 6.5 lakhs தான் வருமா. கற்பக விநாயகர்ல ஃபர்ஸ்ட் இயர் மட்டும் 7.2. மத்த காலேஜ்ல செகண்ட் இயர், தேர்ட் இயர்லாம் எந்த ஃபீஸ்னு சொல்லலையா. நெக்ஸ்ட் பனிமலர் மெடிக்கல் காலேஜ்ல பாத்தீங்க அப்படின்னா 10.5 வருதான். 10.5 lakhs வருதான் பனிமலர் மெடிக்கல் காலேஜ். நெக்ஸ்ட் அன்னபூர்ணா மெடிக்கல் காலேஜ்ல வித் ஹாஸ்டல் பாத்தீங்க அப்படின்னா 9.95 வருதான். வித் ஹாஸ்டல் 9.95 lakhs வருதான். நெக்ஸ்ட் தாகூர் மெடிக்கல் காலேஜ்ல அதே 9.9 வருதான். 9.5 lakhs வருதான். அப்ப 9,50,000 ரூபாய் வருது. மேல 10,00,000க்கு 5,000 ரூபாய் கம்மியா இருக்கு. ஓகேவா. நெக்ஸ்ட் அருணை மெடிக்கல் காலேஜ் பாத்தீங்க அப்படின்னா அருணையில 7.5 வாங்குறாங்கன்னா lakhs பெர் இயருக்கு. ஹாஸ்டல் எல்லாம் சேர்த்து 7.5 lakhs வாங்குறாங்களாம். இதுதான் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வருஷம் கரண்ட் இப்ப நம்ம ரவுண்ட் ஒன்ல நடந்து முடிஞ்சுல அந்த இதுல போய் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்த டேட்டா இது. நெக்ஸ்ட் சென்ட் பீட்டர் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 8.3 lakhs வருது. 8.3 lakhs வந்து நம்மளுக்கு சென்ட் பீட்டர் மெடிக்கல் காலேஜ்ல நம்மளுக்கு வாங்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் சுவாமி விவேகானந்தா மெடிக்கல் காலேஜ். சுவாமி விவேகானந்தா மெடிக்கல் காலேஜ்ல பாத்தீங்க அப்படின்னா 8.5 lakhs 8.45 lakhs வாங்குறாங்களா. 8.25 லட்சம் வாங்குறாங்களா பெர் இயருக்கு சுவாமி விவேகானந்தால. நெக்ஸ்ட் முத்துக்குமரன் மெடிக்கல் காலேஜ். மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் முத்துக்குமரன் மெடிக்கல் காலேஜ் விரும்பி படிப்பாங்க. அங்க எவ்வளவு ஃபீஸ் வாங்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா 8 lakhs வாங்குறாங்க. 8 lakhs வாங்குறாங்க. மாதா மெடிக்கல் காலேஜ்ல வந்து மொத்தம் 9.5 lakhs வாங்குறாங்கன்னா நீங்க ரீஅலாட்மெண்ட் எடுத்து நீங்க சீட் எடுத்து போனீங்கன்னா 25,000 வந்து உங்களுக்கு ஃபைனா வாங்குறாங்க. மத்த காலேஜ்லயும் அது இருக்கும், பட் சொல்ல மாட்டாங்க, இவங்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மெடிக்கல் காலேஜ்ல 9 lakhs வாங்குறாங்களாம். நெக்ஸ்ட் மூகாம்பிகை மெடிக்கல் காலேஜ்ல அதே 9 lakhs தான் வாங்குறாங்க. மூகாம்பிகை மெடிக்கல் காலேஜ்லயும். நெக்ஸ்ட் இந்திரா மெடிக்கல் காலேஜ் அப்படிங்கறதுல 10 லட்சம் ரூபாய் வாங்குறாங்க. நெக்ஸ்ட் ஸ்ரீனிவாசன் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜ் நியூ பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் ரெண்டுமே வந்து இந்த வருஷம் வந்தது. அதனால நம்மளுக்கு டியூஷன் ஃபீஸே வந்து கவர்மெண்ட் டிட்டர்மைன் பண்ணதே வந்து எக்கச்சக்கமா 5.5 லட்சத்துக்கு கிட்ட இருந்துச்சு ஒவ்வொரு காலேஜ்லயும். அப்படி பார்க்கும்போது இதோட எக்ஸ்ட்ரா பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீனிவாசன் மெடிக்கல் காலேஜ்ல 11 lakhs கிட்ட சொன்னாங்க பசங்க. எவ்வளவு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்ரீனிவாசன் மெடிக்கல் காலேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 11 lakhs வருது. ஸ்ரீனிவாசன் மெடிக்கல் காலேஜ்ல 11 lakhs வருது. 11 lakhs வாங்குறாங்கன்னா ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜ்ல 10.95 lakhs வாங்கிருக்காங்க. 10.95 lakhs வந்து ஃபீஸ் வந்து கலெக்ட் பண்ணிருக்காங்க. இது எல்லாமே வித் ஹாஸ்டல். ஓகேவா. எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ் வைஸ் எவ்வளவு ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல எக்கச்சக்கமான பேர் கேட்டிருக்கீங்க. அதனால நம்ம எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க ஜாயின் பண்ணவங்க கால் பண்ணி நம்மளே பேசணும். அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நம்மகிட்ட ஷேர் பண்ணாங்க அட்மிஷன் போட்டப்ப. அந்த ஷேரிங்கை வச்சு அதுல ஃபீஸை சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி கலெக்ட் பண்ணி தான் இந்த ஃபீஸை நம்ம டொனேட் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் சிஎம்சி வெள்ளூர் மட்டும் இருக்கு. அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஃபீஸ். கவர்மெண்ட் என்ன டிட்டர்மைன் பண்ணதோ அதை தான் வாங்குவாங்க. ஓகேவா. அதனால எந்த ஒரியும் கிடையாது. அப்ப இதுதான் வந்து நம்மளுக்கு என்னது தமிழ்நாடு செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் வைஸ் ஃபீ ஸ்ட்ரக்சர்ஸ் இன் கரண்ட் இயர் அஃபீஷியல். ஓகேவா. ஸ்டூடெண்ட்ஸ் போய் ஜாயின் பண்ணி அவங்க என்ன ஃபீ பே பண்ணாங்களோ அதை நம்மகிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்ல சில காலேஜ் கிட்டத்தட்ட ஒரு 75% நம்ம எழுதியிருக்கிறதுல ஒரு 20 காலேஜ் இருக்குன்னா 15 or 14 காலேஜஸ் வந்து நம்ம வந்து 3 or 4 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்டோம். மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து மற்ற காலேஜில் சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸ் கம்மியாக தான் இருந்தாங்க. ஸ்ரீனிவாசன் மெடிக்கல் காலேஜ், ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜ்லாம் ஒரு ஸ்டூடெண்ட்ஸா நம்மளுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்க. அவங்ககிட்ட நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டது அந்த ஃபீஸை நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. அப்ப இதுதான் வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ் எக்கச்சக்கமான பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட் கேட்டீங்க. இது வந்து ரவுண்ட் 2க்கு நீங்க வந்து ரீஅலாட்மெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா இது ஒரு ஹெல்ப்ஃபுல் வீடியோவா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட நீட் ஆப்பர்ட்ரிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நம்ம சேனல்ல ஜாயின் பட்டன் இருக்கு, அதை கிளிக் பண்ணி மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இதை தெரியப்படுத்துங்க. யார் கவுன்சிலிங் ஜாயின் பண்ணி ரவுண்ட் 2க்கு பார்ட்டிசிபேட் பண்ண போறீங்களோ அவங்க எல்லாத்துக்கும் இந்த வீடியோ வந்து சென்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.